ஒரே நாளில் 900 ரன்களுக்கு மேலே அடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாயில் கை வைப்பீங்களா? இருங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இருக்க சொல்லிக்கிறேன். ஐபிஎல் வரலாற்றிலேயே, ஏன் உலக T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிகபட்ச ரன்களை சேஸ் செய்யப்பட்ட ஒரு நாளாக, ஒரு ஓட்டியாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் அடித்த 264, அவங்க வச்ச டார்கெட்டான 265 இங்கே பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இரவு ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடித்த 228 சன்ரைஸ் ஹைதராபாத் 1.5 ஓவர் மிச்சம் வச்சு அடித்து ஜெயிச்சிருக்கிறாங்க. என்னதாங்க எங்கே தாங்க போய்கிட்டு இருக்குது கிரிக்கெட், T20 கிரிக்கெட் எல்லாம் அங்கே தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இந்த ஒரு 4-5 நாளாகவே டிகாக்கை வந்து அன்றைக்கி மும்பை இந்தியன்ஸுக்காக 100 அடிக்கிறாரு, ஆனால் அன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் தோக்குறாங்க. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக சூரியவன்ஷி ஒரு 100 அடிக்கிறாரு, ராஜஸ்தான் ராயல்ஸ் தோக்குறாங்க. KL ராகுல் 150 அடிக்கிறாரு, டெல்லி கேபிட்டல்ஸ் தோக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குதுங்க, சாய் சுதர்ஷன் 100 அடிக்கிறாரு குஜராத் டைட்டன்ஸுக்காக, தோக்குறாங்க. இந்த 4-5 நாட்களில் எனக்கு தெரிஞ்சு 200 மட்டும்தான் ஒரு டீம் ஜெயிக்க வச்சிருக்குது. திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸுக்காக, சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக. 100 அடித்தாலாம் பத்தாதா? அந்த 100ம் பத்தாதா? வேறு எப்படி தான் அடிக்கிறது? 100 அடித்து குறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ரைட், 100 தாண்டி வேறு சில ரன்களும் இருக்குது. அந்த ரன்கள்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அந்த ரன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குதுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வெறுமனே இன்றைக்கி ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி அடித்தார், KL ராகுல் அப்படி அடித்தார், சூரியவன்ஷி இப்படி அடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பேசாமல் இந்த கிரிக்கானந்த கிரிக்கெட் ஷோவில் நான் கொஞ்சம் நிறையாவுக்கு இம்பேக்ட் பற்றி பேசலான் இருக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ் எப்படி ஜெயித்தாங்க, பேட்டிங்கை தாண்டி சில விஷயங்கள் நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா SRH எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி கம்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசவும் போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸ் டிஸ்கஷனில் நீங்களும் கலந்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 டெல்லியில் நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ, ஜெய்ப்பூரில் நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். KL ராகுல் அடித்த 100ஓ, நிதிஷ்கும் ராணா அடித்த 100ஓ இங்கே எந்த இடத்துலையும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறையே சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா அவங்க பேட்டிங்கில் நீங்கள் எங்கேயும் குறை சொல்ல முடியாதுங்க. இங்கே ஸ்லோவானாங்க, அந்த இடத்துல ஸ்லோவானாங்கன்னு குறையே சொல்ல முடியாது. அப்படி ஆடினாங்க, அப்படி ஒரு ஆட்டம் ஆடினாங்க. KL ராகுல் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், நீங்கள் அவரோட பேட்டிங்கில் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். இத்தனை வருஷமாக நீங்கள் KL ராகுல் ரசிச்சிருப்பீங்களா? அவர் ஆடின ஷாட்ஸுக்காக, ஆடின கிரிக்கெட்டுக்காகவோ, அதில் எல்லாத்தையும் இன்ட்டு 2வாக நீங்கள் KL ராகுல் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு KL ராகுல் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அப்படி அடித்தார் 150. ஏன்னா 175 ஒரு பக்கம் கெயில் அடித்தது, பிரெண்டன் மெக்கலம் ஒரு பக்கம் அடித்தது, அதில் KL ராகுலோட பேர். ஐபிஎல்ல இத்தனை வருஷமாக இந்த ஆரஞ்சு கேப்புக்கு போட்டியாகவும் ஆரஞ்சு கேப்லாம் தூக்கி வச்ச KL ராகுல் இது டிசர்வ்டு தான். பட் எங்கே தோத்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ், எங்கே ஜெயிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ்? ஸ்ரேயாஸ் ஐயர் அடித்தார், ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கேட்சை விட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பிராப் சிம்ரன் அடித்தது, பிரியன் ஷாரி அடித்தது எல்லாமே ஓகே. ஆனால் நான் ஒரு விஷயத்தை இங்கே நோட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த பவுலிங் ரொட்டேஷன் அது வந்து இங்கே மற்றவங்களுக்கு இல்லை. அந்த விஷயத்தை தான் மற்றவங்க கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது யுஸ்வேந்திர சஹலும் அப்படிங்கிற தாண்டி யுஸ்வேந்திர சஹல் தான் பஞ்சாப் கிங்ஸோட ஒரு மெயினான பவுலர். அவருக்கு சில நேரத்தில் 4 ஓவர் கொடுக்காம போவாங்க, 3 ஓவர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சஹலை ஒரு 7ஆவது ஓவர் கொண்டு வந்தார். இப்போ குல்தீப் யாதவ் எப்போ கொண்டு வந்தாங்க, குல்தீப் யாதவுக்கு ஓவர் கொடுத்துட்டு திரும்பி குல்தீப் யாதவ் திரும்பி எப்போ பயன்படுத்தினாங்க இருக்குதா? இதுதான் அடுத்த மேட்ச்லேயும் பண்ண தப்பு. சஹல் அந்த 7ஆவது ஓவர் வந்தார், 7 ரன் மட்டும் கொடுத்தார், பவுண்டரி இல்லாத ஓவராக அது அமைஞ்சது. அடுத்து 9ஆவது ஓவர் போட்டார், ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் போச்சுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். அதில் வந்து ஒரு 12 ரன் மட்டும் கொடுத்துட்டு போனார். திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார் வந்து ஒரு ஓவர் போட்டார், 8 ரன் மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு நிதிஷ் ராணாவும் சரி, KL ராகுலும் சரி நல்லா செட்டில்டு ஆகியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்லெட்டை உரிச்சு 28 ரன் நிதிஷ் ராணா அடிச்சிட்டாரு. திரும்பி KL ராகுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுலும் ராணாவும் சேர்ந்து ஹர்ஷ்தீப் சிங்கை அடிச்சிட்டாங்க 20 ஓவர். இப்போ KL ராகுல் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஷாக் விஜயகுமார் 24 ரன் அடிச்சிருந்துருப்பார். இப்படிலாம் அடித்தாலும் திரும்ப வந்து இப்படிலாம் அடித்தாலும் அங்கே வந்து ஒரு டாட் பால்ஸ் போடக்கூடிய ஒரு ஓவராகவும் பவுண்டரியில் இல்லை ஒரு ஓவராகவும் போடுறதே பெருசாக இருக்கு. அதை சஹல் இங்கே மட்டும் பண்ணல, டெத் ஓவர்லேயும் ஒன்று பண்ணார். திரும்ப ஹர்ஷ்தீப் சிங் வந்து டெத் ஓவர் ஒரு 9 ரன் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. ஹர்ஷ்தீப் சிங் ஒன்றுங்க பவர் பிளே ஒரு 40 ரன் கொடுக்குறாரு. ஒரே ஒரு 40 ரன் கொடுத்தாலும் கடைசியாக வந்துட்டு இல்லை இடையில எங்கேயாவது ஒரு 1-2 ஓவர் தள்ளி விடணும்னா அவரால் தள்ளி விட முடியும், அவரால் பண்ண முடியும்.
கேட்சஸ்லாம் விடுவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் இந்த ஒரு 5-6 ஓவர் இந்த 5-6 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 300 வரதை தடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் நல்ல ரிதமில் இருக்கும்போது இவங்க எல்லாமே போட்டு நிறுத்திருக்கிறாங்க. வைஷேக் விஜயகுமார்லாம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங் மாதிரியான ஓவர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த பவுலிங் ரொட்டேஷன் ஒன்று பண்ணார்ல, அது மட்டும் அக்ஸர் அங்கே சரியாக பண்ணியிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாங்களாங்கிறீங்களா? ஜெயிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. நான் அப்படியே இந்த பக்கம் அக்ஸர் பட்டேல் அவரோட டெல்லி கேபிட்டல்ஸ் தோற்றதுக்கான காரணம் நான் சொல்ல பேட்டிங்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன், பழி சுமத்தவே மாட்டேன்ல, படியில் இல்லை, குறை சொல்லவே மாட்டேன், நல்லா பண்ணாங்க. பட் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்யூப் நபிக்கு மொதல் ஓவரே அடி. அக்யூப் நபிக்கு அடி விழுந்தோடனே சரி, முகேஷ் குமார் தான் நீங்கள் கொடுக்குறீங்க பவர் பிளேயில், கொடுத்துட்டு போங்க. பட் உங்களோட பெஸ்ட் பவுலர் யார்? இங்கிடி நியூ பால்லையும் போடுவார், மிடில் ஓவர்லையும் போடுவார், டெத் ஓவர்லையும் போடுவார். அப்போ இங்கிடி தானே பெஸ்ட் பவுலரு. அக்யூப் நபி வாங்கியிருக்கிறாரு, ரன் அதிகமாக அடிச்சுட்டேன்னு நினச்சிட்டு அவருக்கு இன்னொரு ஓவரும் கொடுத்தாரான்னு எனக்கு தெரில. பட் இங்கிடிக்கு அந்த 3ஆவது ஓவர் கொடுத்துருந்தா, இல்லை நம்ம 4ஆவது ஓவர் கொடுத்துலான்னு யோசிச்சாரான்னு தெரில, அந்த ஒரு ஓவர் கொடுத்துருந்தாருன்னா இங்கிடிக்கு அடியும் பட்டிருக்காது, அவர் வெளியிலும் இருந்திருக்க மாட்டார். பட் இங்கிடி இல்லாதது தான். இங்கிடி வந்திருந்தானா 10 ஓவர் 15 ரன் ஓவர் கண்டிப்பாக 2-3 ஓவர் தள்ளி இருந்துட்டு பாருன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க. சரி, அடிபட்டுடுச்சு. துஷ்மந்த் சமீரா ரூல் படி வர முடியாது போல், அதை பற்றி அவங்க பேட்டிங் கோச் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் இப்போது பவர் பிளேயில் மேட்ச் முடிச்சு. ஏன்னா அக்யூப் நபி மொதல் ஓவரில் 15, 2ஆவது ஓவரில் வந்து பார்த்தீங்க அவருக்கு திரும்பி ஒரு ஓவர் கொடுத்தாங்க. அந்த ஓவர்லேயும் வந்து 4ஆவது ஓவரில் 27 ரன்னு. முகேஷ் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொடுத்த அவர் 2ஆவது ஓவரில் 21, அவளை கடைசி ஓவரில் 24 ரன்னு. அக்ஸர் பட்டேலும் 20 ரன்னு கொடுத்துட்டாரு. பவர் பிளேயே 116 வச்சு முடிச்சிட்டாங்க. அக்யூப் நபியோட 2 ஓவரும் முகேஷ் குமாரோட 2 ஓவர்லேயும் மேட்ச் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துஷ்மந்தா சமீராவை போட வைக்க முடியாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிடி கிடையாது. அப்போ உங்களோட பெஸ்ட் பவுலர் யார்? குல்தீப் யாதவ் இருக்கார்ல, குல்தீப் யாதவுக்கு இடையில முன்னாடி கொடுக்காம திரும்ப பின்னாடி சொருவினார், ஒரு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் குல்தீப் யாதவெல்லாம் கொண்டு வந்து போட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் போட்டு என்னங்க. இத்தனைக்கும் ஒன்று சொல்கிறேன், சான்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. கருண் நாயர் விட்ட அந்த 2 கேட்ச்சு அதுவும் காயந்தான். இங்கே பாருங்கள், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ப்ரெஷரில் போட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் இனிஷியல் அடிக்கலை, ஒரு கட்டம் வரும்ல, நான் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து அடிக்க போகிறேன், எல்லா பால் அடிக்க போவேன், ஹை ரிஸ்க் எடுப்பேன். ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்கும்போது 2 கேட்ச் கொடுக்குறாரு. அவர் எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆனால் கேட்சை விட்டாங்க. குல்தீப் யாதவுக்கு அந்த இடத்துல கொடுக்காம விப்ராஜனுக்கும் ஒரு இடையில ஒரு ஓவர் தள்ளி விட்டுருந்தாங்க. செட்டிலாக ட்ரை பண்ணுறது ஸ்ரேயாஸ் ஐயர், விப்ராஜனோட ஓவருக்கு அப்புறம் செட்டில் ஆனாரு. இந்த பாருங்கள், இந்த பவுலிங் சேஞ்சு ரொட்டேஷனு சரியான பவுலருக்கு கொடுக்கறது மூலமாக அங்கே ஜெயிச்சாருன்னா பஞ்சாப் கிங்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர் அதுக்கு மிக ஆகாது. தயவு செஞ்சு பிசிசிஐ ஸ்ரேயாஸ் ஐயர் எப்போ நீங்கள் இந்தியாவோட T20 கேப்டன் ஆக்க போகிறீங்க, ப்ளீஸ் ஆக்குங்கன்னு நான் சொல்லுவேன். சேசிங்கில் அவ்வளோ அக்யூரேட்டாக ஆடுறாரு. இவரோட கேம் ஆஃப் ஸ்டைல் வேறு இருக்குது. எனக்கு 10 விரல் இருக்குது, ஒவ்வொரு விரலும் ஒரு மாதிரிங்கிற மாதிரி. கோலியோட சேஸ் ஒரு மாதிரினா, சஞ்சு சாம்சனோட சேஸ் ஒரு மாதிரினா, சூரியன்ஸோட சேஸ் ஒரு மாதிரினா, இந்த இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயரோட சேஸ் வேறு மாதிரி ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இடையில ஒன்று நடந்துச்சு. இந்த குல்தீப் யாதவ்லாம் ஓவர் போடும்போது அந்த கூப்பர் கோன்லி, பிரியன் ஷெரியா, பிராப் சிம்ரன் இவங்களோட ஓவர்லாம் இவங்களெல்லாம் விக்கெட் எடுக்கும்போது அங்கே ஒரு வேக்கம் இருந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் அங்கேருந்து டைம் எடுத்துகிட்டு விக்கெட் பார்த்துற பாட்டாவாக இருக்குது, எப்போ வேணாலும் நம்ம அடிக்கலாம்னு சொல்லி அவரை அடித்தார். அவருக்கு நீங்கள் தெளிவாக எல்லாமே நடந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தார் ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்ரேயாஸ் ஐயரோட பேர் ஒரு பக்கம் வந்தாலும் பிரியன் ஷெரியா, பிராப் சிம்ரன் அவங்க அதாங்க ஆரம்பித்து வச்சாங்க. எந்த இடத்துல போட்டாலும் எப்படி போட்டாலும் அடிப்புன்னு சுற்றி அடித்தாங்க. எல்லாமே வெளில 10 6ங்க அடிக்கிறாங்க. பவர் பிளேயில் 71 ரன் பிராப் சிம்ரன் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. 10 பவர் பிளேயில் 71 ரன் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 116 ரன் பவர் பிளேயே 10 ஓவர் முடியும்போது 147. அந்த 6வது ஓவர்லேருந்து 10வது ஓவருக்குள்ள ஒரு 3 ஓவர் மட்டும் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாரு, பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கேயும் இவங்க வந்து கிடுக்குப்பிடி போட்டுருந்துருக்கலாம். பட் அக்ஸர் அந்த இடத்துல விட்டுட்டாருன்னு நான் சொல்லுவேன் நான். ஓகே, இந்த மேட்ச் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. நான் பேட்டிங் இப்படி பண்ணாங்க அப்படின்னு பேசுகிறது தானே நான் கடைசி சில வாரத்துக்கு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி, பவுலர்ஸ் எக்ஸிக்யூஷன், நீங்கள் போடுற 30 ரன் மட்டுமே இங்கே இம்பாக்டாக இருக்க போகுது. ஸோ பேசுவோம். இந்த மேட்ச் ரிவ்யூ அவ்வளோதான். KL ராகுலுக்காக வருந்துகிறேன், கண்டிப்பாக அவருக்காக வருந்துகிறேன். நிதிஷ் ராணா முதல்ல பேட்டில் கொஞ்சம் நாளாக படலை, பட் இப்போ நல்லா பட்டிருக்குங்கிறதையும் நான் பார்க்க முடியுது. பிராப் சிம்ரன் வந்து கையை தூக்கி காமிச்சு நீங்கள் சூரியவன்ஷியை பார்க்குறீங்க, ஜெய்ஸ்வால்லாம் பார்க்குறீங்க, என்னை பாருங்கன்னு சொல்லி ஆடிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம். ஓகே, இது ஃபஸ்ட் மேட்ச் ரிவ்யூனா. இப்போ அடுத்து நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் vs SRHக்கு நான் வரேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுயா. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் பவுலிங் ஜெயிச்சு கொடுத்துருக்குது தான்.
ஒரு சூரியவன்ஷி வந்து 37 பால்ல 103 அடிச்சுட்டு போயிட்டாரா? 10 ஓவரில் பார்க்கும்போது இவங்களுமே பல்ல அடிச்சுக்கிட்டு இவங்க 120 130 40க்கு மேலே இருந்தாங்களா? இவங்களும் ஒரு 240 250 போவாங்களா? அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இடையில வந்து இந்த 8வது 9வது 10வது ஓவர் அங்கே பிரஃபுல் ஒரு பக்கம் அப்படின்னா பேட் கமின்ஸு ஷக்கீப்பு இந்த ஷக்கீப் இந்த மிடில் ஓவர்ஸ் ஷக்கீப் அந்த 8வது 10 ஓவர் நல்லா இருக்குது. கம்மின்ஸ் வந்தது. கம்மின்ஸ் வந்து நீங்கள் கும்னு போட்டு போயிட்டாரு. சூரியவன்ஷியை நிற்க வச்சு ஒரு 3 ரன் வச்சு போகிறாரு அப்படின்னா அதான் கம்மின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு போட்டாரா. இப்போ டெத் ஓவரில் பாருங்கள், நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 15வது ஓவரில் 9 ரன் மட்டும் கொடுத்தாரு. திரும்பி பிரஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 ரன் மட்டும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வந்து 4 ரன் மட்டும் கொடுத்து விக்கெட் ஒன்று எடுத்திருப்பாரு. ஷக்கீப் ஹுசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 ரன் அந்த 18வது ஓவரில் கொடுத்துருப்பாரு. இஷான் மலிங்கா 5 ரன்னு, அப்புறம் பிரஃபுல் வந்து 10 ரன்னு. இடையில மட்டும் ஒரு அதான் சொல்கிறாங்க, இடையில மட்டும் அந்த 18 ரன் என்னமோ 13 ரன் என்னமோ 18 ரன் மட்டும் போயிருமே தவிர மற்றபடி நீங்கள் அந்த 15வது ஓவர் அதாவது இந்த 6 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிஜிட் ஓவர் 2 அதுலேயும் ஒரு ஓவர் 10 ரன் ஓவராது போயிருக்குமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்கான கேப்டன்சி, அவுட்ஸ்டாண்டிங்கான பவுலிங். இதில் வந்து நான் கேப்டன்சி பேட் கமின்ஸுங்கிறத தாண்டி இஷான் கிஷனோட கேப்டன்சி மாறினாலும் நீங்கள் பிரஃபுலோ ஷக்கீப் ஹுசைனோ இஷான் மலிங்காவோ அவங்க போடுறத விடவே மாட்டுறாங்க, அப்படியே போட்டுட்ருக்காங்க. அதான் சொல்கிறலங்க, கமின்ஸ் போயிருந்துருக்கலாம் காயன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா இருந்து ஐ திங்க் நான் நம்புகிறேன் இஷான் கிஷன் கேப்டன்சிங்கிறது பேப்பரில், ஆனால் உள்ள பிளான் ஃபுல்லாகவே பேட் கமின்ஸோடது நான் நினைக்கிறேன். அப்படியே இருந்துச்சுங்க, அப்படியே கொடுத்தாங்கங்க. சொல்ல 8வது 9வது 10வது ஓவரு, அப்புறம் 15 16 17 18 20. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது டாட் பால்ஸ் கிடையாது, ஆனால் பவுண்டரிஸோ சிக்ஸர்ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியான ஓவர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல எஸ்ஆர்ஹெச்சோட சக்ஸஸ் எழுதப்பட்டிருக்கு. இல்லைங்க இங்கே ஒரு 20-30 ரன் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் கமெண்ட்ரிலையோ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 20 ரன் ஷார்ட்டாக தான் இருக்குது, அது டவுட்டே கிடையாது. ஸோ பேட் கமின்ஸ் அவரும் கும்முன்னு வந்து ஃபஸ்ட்டு அவர் எனக்கு பேட் கமின்ஸில் 40 ரன் காரணம் தெரிவார். பட் இப்போ அப்படி கிடையாது, அவர் பாட்டுக்கு ஒரு ஓவர் 30 ரன் இப்போ கொடுத்துட்டு நீங்கள் போட்டிருக்கிறாரு. ஸோ இன்னொன்று சொல்கிறேன், இந்த இடத்துல தான் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு வேளை இப்படி யோசிக்கலாம் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். என்னென்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் சூப்பராக பவுலிங் பண்ணாங்கப்பா, அவங்க பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்கப்பான்னு. ஆனால் நீங்கள் எங்கள் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் தோற்றுருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு மேட்ச் தோற்றதுக்கப்புறம் வந்து திரும்ப இன்னொரு மேட்ச் தோற்றுருப்பாங்க. அதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், அந்த டிசி கூட தோற்றுருப்பாங்க. அதில் வந்து சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, பொறுமையாக ஆடி இருந்திருப்பாங்க, வழக்கத்துக்கு மாதிரி பொறுமையாக ஆடி இருந்திருப்பாங்க. அப்புறம் அந்த மேட்ச் தோக்க செஞ்சுருப்பாங்க. ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்குள்ள. பின்னாடி ரியன் பராகுக்கு, துருவ் ஜுரேலுக்கு, ஹெட்மேருக்கு சரியாக பட மாட்டேங்குது, நம்ம அடித்தாதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் சூரியவன்ஷி அடித்தார், ஜெய்ஸ்வால் ஏர்லியாக காலி ஆகிட்டு போனார். ஆனால் ஷக்கீப் ஹுசைன் பாராட்டும் ஒரு விக்கெட் ஒன்று எடுத்தார். துருவ் ஜுரேலுக்கு சரியாக 50 அடித்தார், ஆனால் ஒரு 6 கும்முன்னு அடித்தார். ஆனால் 35 பால் 51 கம்மி 10வது. ரியன் பராக் தடுமாறிட்டு இருக்காரு 9, அவர் கேப்டன்சியும் தடுமாறாரு, பேட்டிங்லையும் தடுமாறாரு. அதுக்கப்புறம் ஹெட்மேயர் அவர் 10 பாலில் 11 ரன்னு. அங்கே பாருங்கள், அது 37 பாலில் 103 அடிச்சுட்டு போனவருக்கு பின்னாடி வந்தவங்க 35 பாலில் 50 அடிக்கிறது, 9 பால் 7 ரன் அடிக்கிறது, 10 பாலில் 11 ரன் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு டானவன் ஃபெராரா மட்டும் கொஞ்சம் ஏதோ 2 சிக்ஸஸ் காட்டினார். இந்த பேட்டிங் இந்த ஒன்றுமே ஓட்ட உடச்சல் பேட்டிங்கை வந்து கடைசியாக சூப்பராக யூஸ் பண்ணி இந்த இடத்துல தாங்க பவுலர்ஸை பாராட்டணும். தடுமாறிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சீசனே கை வந்திருக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கே தான் நிற்கிறாங்க எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங். இந்த 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 அதான் ஆர்ஆர் தோல்விக்கும் அவங்களோட பேட்டிங்கும் ஒரு காரணம். பட் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சதுக்கான காரணம் இந்த ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணாங்க, ஆர்ச்சர் தான் சிறந்த பவுலர். கிளாஸின் இப்படி ஆர்ச்சர் இப்படி சூப்பராக டிஃபென்ஸ் ஒன்று வச்சிருந்திருப்பாரு, ஹெட்டுக்கு ஒரு கேட்ச் விட்டு அதே ஒரு ஹெட் எடுத்திருப்பாரு. ஆர்ச்சர் நியூ பால் நான் அந்த இங்கிலாந்து ஸ்ரீலங்கா சீரீஸ்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், நல்லா போட்டுட்ருக்காரு. T20 ரொம்பவே நல்லா போட்டுட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு செமிஃபைனல் ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. பட் ஆனால் சஞ்சீவோட கேட்சும் விட்டுட்டாங்க. இங்கே அதை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆர்ச்சர் தான் அவங்களோட பெஸ்ட்டு பவுலரு. ஆர்ச்சரை இடையில வச்சு ட்ரை பண்ணாங்க, எதுவும் நடக்கவும் இல்லை. சரி, பராகோட கேப்டன்ஸை பற்றி பேசுவோமா? பராக் வந்து ஒரு மாதிரி என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. ஒரு மேட்ச் பிரிஜேஷ் பட்டேல் சூப்பராக போட்டார், உட்கார வச்சு துஷார் தேஷ்பாண்டே கொண்டு வந்தார். துஷார் தேஷ்பாண்டே உட்கார வச்சுட்டு பிரிஜேஷ் பட்டேல் எடுத்துகிட்டு வந்தார். புரியல. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பவுலர் யார், பர்பிள் கேப் வினர் உங்களுக்கு யாராக இருந்தா? பிஷ்னோயும் ஜடேஜா யார்? 4 சிஎஸ்கேல ருட்ராக்கி 4 ஓவர் கொடுக்கலங்கிறதுனால ஒரு ஸ்பின்னர் இல்லையானு எனக்கு தெரியாது. 4 ஓவர் ஒரு நீங்கள் பாருங்கள், பிஷ்னோய் 1 ஓவர் தான் போட்டிருப்பாரு, ஜடேஜா 1 ஓவர் தான் போட்டிருப்பாரு. இவங்கெல்லாமே இவங்கள என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஓவர் போட்டிருக்காங்க, ஒரு ஓவர் தான் போட்டிருக்காங்க போது இன்னும் 6 ஓவர் இருக்குங்க. அந்த 6 ஓவர் எவ்வளோ முக்கியமான ஓவர்.
இவளுக்கு 10வது ஓவருக்கு மேலே பிஷ்னோய் கொண்டு வரேன், அதாவது லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை பெரிய சைடு சின்ன சைடு அப்படிலாம் யோசிக்கிறாங்களே எனக்கு தெரியல. அதாவது அடித்து செட்டில் ஆகிட்டாங்க. ரெக்யூட் ரன் நல்லா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிஷ்னோய் ஜடேஜாவெல்லாம் கொடுத்து என்ன யூஸ் சொல்லுங்கள்? எந்த யூஸும் இல்லை. ஏறி போயிட்டாங்க, ஏறி எங்கேயோ சவாரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆண்ட்ரே பர்கருக்கு இன்றைக்கி வரலன்னு தெரியுது. ஆர்ச்சர் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து அடுத்த ஓவரில் ஆண்ட்ரே பர்கருக்கு கொடுக்குறாங்க. பிஷ்னோய் கொடுத்தா என்ன? ஏன் பிஷ்னோய் விக்கெட் எடுக்க மாட்டார்? அது லெஃப்ட் ஹேண்டர்ஸை வந்து இன்றைக்கி லெஃப்ட் ஆர்ம்ஸ் விக்கெட் எடுக்கலையா? சித்தார்த் மணிமாறன் இன்றைக்கி விக்கெட் எடுக்கலையா? சொல்லுங்கள். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் கேள்விகள் இருக்குது. ரியன் பராகோட கேப்டன்சி, அவரோட பிளேயிங் 11 செலெக்ஷன்ஸ், பவுலிங் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே புவர். அதுதான் வந்து நீங்கள் தோக்கடிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இன்றைக்கி அமைஞ்சிச்சு. ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா அடிச்சிருக்கலாம், இஷான் கிஷன் திரும்ப ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கலாம், கிளாஸினோட மெச்சூர் இன்னிங்ஸ் ஒரு பக்கம், நிதிஷ்குமார் ரெட்டியோட மெச்சூர் இன்னிங்ஸ் எல்லாம் ஓகே. ஆனால் ரியன் பராகோட கேப்டன்சியில் இருந்த ஓட்டை, இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன்சியில் இருந்த பக்கா சூப்பர் மாஸ் பவுலிங்கோட எக்ஸிகியூஷன் இதெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்கு. இப்போயும் சொல்கிறேன்னா இந்த T20 இப்போ தான் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு என்னென்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 4 பர்ஃபார்மன்ஸ் பண்ண டாப் 4 அந்த 5 இன்னும் ஹெட்டு மட்டும் தான் அடிக்கலை. எப்போது ரோஹித் வெளியில் போனாரோ அப்போலேருந்து ஹெட்டு இல்லை எப்போ ரோஹித் கேப்டன்ஸ்லேருந்து விலகி போனாரோ அப்போலேருந்து ஹெட்டு அடிக்க மாட்டாருங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டு. பட் மற்றபடி அபிஷேக் சர்மாவுக்கு பட்டுக்கிட்டு இருக்கு நல்லா பேட்டில், இஷான் கிஷனுக்கு பட்டுக்கிட்டு இருந்தது இப்போ படம் ஆரம்பிச்சிருக்கு. கிளாஸின் வந்து மாதிரி என்ன சொல்கிறது 24 பால் 29, அதுதான் ஆர்ச்சர் வந்து இடையில போட்ட அந்த 2 ஓவர் அவர் ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு போனாருன்னா வந்தார். இவங்க பேசலாம் யாரோ போனால் முழிச்சுன்னு அடிக்கிறாரு. நிதிஷ்குமார் ரெட்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்களேன். மேலே ஒரு 7 பேரில் ஒரு 5 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் இப்போ மேலே 2 பேர் மட்டும் தான், கீழே ஆட மாட்டாங்க. பவுலிங்கில் ஆர்ச்சரை தவிர நல்லா போட்டாலும் ரியன் பராக் பயன்படுத்த மாட்டாரு. ஸோ இப்படி தான் நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நாளில் 900 ரன் அடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 900 ரன்களுக்கு மேலே அடிக்கப்பட்டிருக்கு. T20 கிரிக்கெட்டில் 265 அடித்து ஜெயிஸ் பண்ண செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 228 அடித்து சேஸ் செய்யப்பட்டு ஜெயிச்சிக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த T20 காலகட்டத்தில் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஹிட்டிங்கு, 6 அடிக்கிறதுக்கு, அடிக்க முடியாத பால்களையும் அடிக்கிறதுக்குன்னு ஒர்க் பண்ணுறாங்க. வேறு ஷாட்ஸ், அதாவது வேறு ஏரியாக்கள் ஆடுற மாதிரி உருவாகுறாங்க, ரெடி ஆகுறாங்க, 1-on செஷன்லாம் போடுறாங்க. யார்க்கரே எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பாபர் அசம் மாதிரி இப்படி வெட்டி விடவா யார்க்கரா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ பேட்டர்ஸுகள் ஒர்க் பண்ணும்போது பவுலர்ஸுகள் என்ன ஒர்க் பண்ணணும்? யார்க்கர்ஸ் போடுறது, அவுட்சைட் ஆஃப் யார்க்கர்ஸ் போடுறது, ஸ்லோயர் ரன்ஸ் போடுறது. ஒரு மாதிரி நீங்கள் உள்ள ஹேஷ்வுட் இதை ஆரம்பித்து வச்சார். ஃபாஸ்ட்டாக ஓடியாந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆக்ஷன் மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டு டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல சீமை மாற்றி ஸ்லோ ரன் போடுவார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ண வேண்டியதாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லை 2 பால் நான் ஒய்டு போட்டுக்கிறேன், அவன் ரிதம் நான் கெடுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதான் சொல்கிறேன், அந்த 2 ஒய்டு நான் போட்டுக்கிறேன், போட்டு திரும்ப நான் அதுக்கப்புறம் லைனுக்குள்ளே வரேன், போட்டு நான் கொஞ்சம் அவங்களை கடுப்பேற்றி அவங்க ரிதமை உடச்சி நான் ஏதாவது பண்ணுறேன். இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலர் சர்வை பண்ணுறதுக்கு இங்கே இன்னும் நிறைய விஷயம் ஒர்க் பண்ணி ஆகணும். பொதுவாக யார்க்கர் நெட்ஸில் போடுவாங்க, டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்பில் போடுவாங்க. இப்போ அந்த பவுன்சர்ஸை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க, 1-on செஷன்லாம் போயிருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே வேறு ஒன்று தேவைப்படுது. ஸ்கூப் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, அப்பர் கட்டு, ஹெலிகாப்டர் ஷாட் இதெல்லாம் வந்துருச்சு. பவுலிங்கில் அது நுக்குல் பாலுக்கு அப்புறம் அந்த ஸ்லோயர் ரனுக்கு அப்புறம் பேக் ஆஃப் லென்த்துக்கு அப்புறம் வேறு என்ன எப்படி போடலாம் அப்படிங்கிறது பவுன்சர்ஸ் போடுறாரு குருணல் பாண்டியா, பார்த்துக்கோங்க இதெல்லாமே. ஸோ இப்படி தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு. மட்டும் இல்லாமல் இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து 24 ரன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நரேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் அவர் வந்து 4 ஒரு சீசன் ஃபுல்லாகவே இல்லை அப்படி சொல்லக்கூடாது, ஒரு மேட்ச்சில் 4 கொடுக்காமலே போட்டு போயிடுவார். நரேனை வந்து ஓவருக்கு 6 ரன் அடித்தாலே பெருசு. 24 ரன் நரேன் அடிச்சுட்டு மீதி 16 ஓவர் மற்றவங்களை அடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானாகவே இருந்துச்சு. அவரை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாது. அவர் இருக்கும்போதே அந்த 2012-14 அவர் பீக்கில் இருக்கும்போது அந்த 2012-14 கப்பு அடித்தாங்க. நரேன் அந்த இடத்துல பீக்கில் இருந்தார். நரேன்னா பயப்படாதவங்களே கிடையாது. பட் இப்போ நரேன் வந்தால் நரேனே 6 அடிக்கிறாங்க. நரேனோட ஃபஸ்ட்டு ஓவர் 6-4 அடிக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு டாட் பால், விக்கெட் டாட் பால் விழுந்து அது வந்துருச்சுனாலே அது ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது. 24 ரன்னு 25 ரன்னு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, மாறிடுச்சு. 3 ஓவர் ஓகே நீ போட்டுக்கோ, இல்லை 2 ஓவர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக போட்டு 3வது ஓவர் 4வது ஓவர் பரவாயில்ல, நீ ஒரு 10-15 ரன் அதில் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு 4 ஓவர் போட்டு போனேன்னா நீ விக்கெட் எடுக்கிறியோ இல்லையோ 30 ரனில் போட்டு கொடுத்துட்டு போ, எனக்கு ஒரு 5-6 டாட் பால்ஸ் போட்டு கொடுத்துட்டு போ, பவுண்டரிஸ் கொடுக்காத அப்படிங்கிற நிலைமைக்கு போய் வந்தாச்சு. 30 ரன்னு கொடுத்தா
35 ரன் கொடுத்தா 33 ரன் கொடுத்தா அதுவே இப்போ சிறந்த பவுலிங் ஆச்சு T20 கிரிக்கெட்டில். மீன 180 இருந்த காலகட்டங்களில் 24 ரன் இருந்துச்சு. 200 இருக்கும்போது அதே 24 இருந்துச்சு. 240 250 போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓவருக்கு ஒரு 8 ரன் போனா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் சொல்கிறேன், நான் சும்மா சொல்கிறேன் 8 ரன்னு 9 ரன்னு 10 ரன்னு ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. பவுலர்ஸ்களுக்கு மட்டும் அந்த கஷ்டங்கிறது இருக்குது. சரிங்க, ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? KL ராகுல் அடிச்சிருப்பாரு, சூரியவன்ஷ் அடிச்சிருப்பாரு, இது பண்ணுவார். பட் இம்பாக்ட் ரன் ரொம்ப முக்கியம். நீங்கள் 100 அடிங்க, நீங்கள் மாங்கன்னு அடிங்க, எவ்வளோ இம்பாக்டாக அடிக்கிறீங்க. இந்த கடைசி 4 ஓவரில் தோக்குறாங்க. GT அடிக்காமல் போய் தோத்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நல்ல வேலை CSK அடிக்காமலே ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், RR தோற்றதுக்கான காரணம் அந்த கடைசி 4 ஓவரு. அதுக்கப்புறம் அங்கே டெல்லி கேபிட்டல்ஸ் தோக்கிறதுக்கு காரணமும் அதுவும் ஒரு காரணம். கேப்டன்ஸ் பெரிய ஒரு காரணமாகவும் இருக்கிறாங்க. பவுலிங் ரொட்டேஷன் பிளேயிங்கில் ஒன்று பிக் பண்ணுறதெல்லாம். தோக்கிற டீம் எல்லாமே KKRம் கடைசி 4 ஓவர் கஷ்டப்படுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில். என்னோட ஒப்பீனியன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.